ஹே காய்ஸ், நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் கார சாரமாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு டைம் இந்த அரைச்சி விட்ட சாதம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சுட சுட முட்டையோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், ஒரு 15 பல்லு பூண்டு, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு எண்ணெய், சோம்பு, ஹோல் ஸ்பைஸை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு காஞ்ச மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இதில் இருக்க பச்சை ஸ்மெல் போன பிறகு சால்ட், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 4 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திறந்தீங்கன்னா அப்படியே கம கமன்னு இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து இறக்கி தான் பாருங்களேன்.